அவனருளாலே அவன் தாழ் பணிந்து. இன்றைய தினம் பங்குனி உத்திரத்தோட சிறப்புகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரும் காலமாகும். மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:58 இருந்து ஏப்ரல் 1 மாலை 4:38 வரைக்கும் நமக்கு உத்திர நட்சத்திரம் தொடருது. பௌர்ணமி புதன்கிழமை காலையில தான், ஏப்ரல் 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. புதன்கிழமை தான் பங்குனி உத்திரம் நாள் அனுஷ்டிக்கப்படுது. பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இமவான் தன் மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்த நாள். காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டு சிவனின் அருளை பெற்ற நாள். மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்ற நாள். ராமர் சீதாதேவியை திருமணம் முடித்த நாள். இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கம் ஆரம்பித்தது இந்த நன்னாளிலே. திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் முருகன் தெய்வ யானையை மணமுடித்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். ஆண்டாள் ரங்கநாதரை திருமணம் செய்த நாள் இந்த பங்குனி உத்திரம் நாள். பங்குனி உத்திரம் என்றாலே கல்யாணம் கைகூடுவதற்கு இருக்க வேண்டிய விரத நாட்களில் முக்கியமான நாள் பங்குனி உத்திரம். அந்த விரத காலங்கள் மற்றும் எவ்வாறு விரதத்தை மேற்கொள்றது முருகப்பெருமானுக்கு அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.